வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து செப்டம்பர் 1 கரண்ட் அஃபேர்ஸ். நேத்து வீடியோவோட எண்ட்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன்ல, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்ப்போம். ஐஎஸ்ஆர்ஓ டு லான்ச் நியூ ராக்கெட் லான்ச் பேட் அட் எங்க அப்படின்னா குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் அத்தாரிட்டி லான்ச்ட் ப்ராஜெக்ட் ஆரோஹான்? எந்த அத்தாரிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் நம்ம செப்டம்பர் 1 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ஆனுவல் ரிப்போர்ட் இண்டெக்ஸ். நேஷனல் ஆனுவல் ரிப்போர்ட் இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12,770 உமன் அவங்க கிட்ட வந்து ரிப்போர்ட் சர்வே பண்ணியிருக்காங்க அக்ராஸ் 31 சிட்டிஸ். சர்வே பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் சேஃப்டி ஸ்கோர் வந்து 65% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல சேஃபஸ்ட் சிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எந்தெந்த சிட்டிஸ் வந்து சேஃபஸ்ட்னு சொல்லியிருக்காங்கன்னா கொஹிமா, விசாகப்பட்டினம், புவனேஸ்வர், ஐஸ்வால், கேங்டாக், இட்டாநகர், மும்பை. இதெல்லாம் வந்து சேஃபஸ்ட் சிட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. லீஸ்ட் சேஃபஸ்ட் சிட்டிஸ் எதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா பாட்னா, ஜெய்ப்பூர், ஃபரிதாபாத், டெல்லி, கொல்கத்தா, ஸ்ரீநகர், ராஞ்சி. இதெல்லாம் வந்து லீஸ்ட் சேஃபஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி யாரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேஷனல் ஆனுவல் ரிப்போர்ட் இண்டெக்ஸ் அவங்க. இதோட கண்டினியூஷனே நம்ம பார்ப்போம். இந்த சர்வேயோட ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னா மொத்தம் 40% ஆஃப் உமன் வந்து சிட்டிஸ்ல இருக்கவங்க நான் சேஃபா ஃபீல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவே 86% ஆஃப் உமன் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்காங்க இல்லையா, அதுவும் டே டைம்ல இருக்காங்கல்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல, அவங்க வந்து சேஃபா ஃபீல் பண்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன் 2024 7% ரிப்போர்ட்டட் ஹராஸ்மெண்ட் இன் பப்ளிக் ஸ்பேசஸ். பப்ளிக் ஸ்பேசஸ்ல வந்து 7% ஆஃப் உமன் வந்து ஹராஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் எத்தனை வயசுக்குள்ள அப்படின்னா அண்டர் 24 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த நேஷனல் ஆனுவல் ரிப்போர்ட் இண்டெக்ஸ் வந்து சர்வேல வந்து சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். த நேஷனல் ஆனுவல் ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ் சர்வேட் ஹவு மெனி உமன் அக்ராஸ் 31 சிட்டிஸ். எவ்வளோ உமன் அப்படின்னா 12,770 உமன். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஹையரார்கியல் ரீசனிங் மாடல். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல். யார் டெவலப் பண்ணாங்கன்னா சயின்டிஸ்ட். எது எது யாரை இன்ஸ்பயர் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் பிரெயின் இருக்கு இல்லையா, அதை இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஹையரார்கி ரீசனிங் மாடலை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த ஹையரார்கி ரீசனிங் மாடல்ல என்னென்ன பெராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் 27 பெராமீட்டர்ஸ் பிளஸ் 1000 ட்ரைனிங் சாம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹையரார்கி ரீசனிங் மாடல், இந்த நியூ ஏஐ மாடல் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னா 40.3%. நெக்ஸ்ட் அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஹெச்ஆர்எம் இஸ் இன்ஸ்பயர்ட் பை விச் ப்ராசஸ் இன் த ஹியூமன் பிரெயின். என்ன ப்ராசஸ்னா ஹையரார்கியல் அண்ட் மல்டி டைம் ஸ்கேல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து காட்டன் டியூட்டி எக்ஸம்ஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்டெண்டட் எக்ஸம்ஷன் ஆன் 11% import duty on cotton varieties till 31st December 2025. காட்டன் வெரைட்டிஸ்க்கு வந்து அப் டு 31st December 2025 வரைக்கும் இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ் இருக்குல்ல 11% அதை வந்து எக்ஸம் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் யார் இஷ்யூ பண்ணதுன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு ஸ்டெபிலைஸ் இன்புட் காஸ்ட் அக்ராஸ் டெக்ஸ்டைல் வேல்யூ செயின். இன்புட் காஸ்ட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து காட்டன் டியூட்டி 11% இம்போர்ட் டேக்ஸ் இருக்குல்ல அதை வந்து எக்ஸம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். Till which date has the government of India extended the exemption on 11% import duty on cotton? எவ்வளோ டேட் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 31st December 2025. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கௌண்ட்ஸ் 2025. சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கௌண்ட்ஸை எஸ்என்ஏன்னு சொல்றாங்க. எஸ்என்ஏ வந்து எது ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா எஸ்என்ஏ 2008 ரீப்ளேஸ் பண்ணுது. இதோட எய்ம் என்ன அப்படின்னா கோஸ் பியாண்ட் ஜிடிபி. ஜிடிபின்னா நமக்கு தெரியும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி. இந்த சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கௌண்ட்ஸை யார் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா யூஎன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் தான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். வாட் டஸ் எஸ்என்ஏ 2025 எய்ம் டு கோ பியாண்ட்? என்ன எய்ம் எஸ்என்ஏவோட 2025 எய்ம் என்ன அப்படின்னா பியாண்ட் ஜிடிபி
பை இன்டகிரேட்டிங் சஸ்டைனபிலிட்டி, இன்இக்வாலிட்டி அண்ட் அன்பெய்ட் ஒர்க். அதாவது நிலைத்தன்மை, சமத்துவமின்மை மற்றும் கூலி இல்லாத வேலைகளை இணைத்து ஜிடிபிக்கு அப்பால் செல்கிறது. இதுதான் வந்து எஸ்என்ஏவோட எய்ம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டீசல் எக்ஸ்போர்ட் டு உக்ரைன். இந்தியா தான் வந்து உக்ரைனுக்கு லார்ஜஸ்ட் டீசல் சப்ளையர். எப்போ எந்த மாசத்துலனா ஜூலை 2025ல எவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க இம்போர்ட்னா 15.5% இம்போர்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டெய்லி ஷிப்மெண்ட்ல எவ்வளோ டீசல் வந்து சென்ட் பண்றாங்க அப்படின்னா 2700 டன்ஸ் ஆஃப் டீசல் வந்து சென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூலை 2024ல வந்து இந்தியா எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்காங்க உக்ரைனுக்கு டீசல்னா 1.9% தான் சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடான ஒரு குவிஸ் பார்ப்போம். What was the average daily shipment of diesel from India to Ukraine in July 2025? எவ்வளோ அப்படின்னா அரௌண்ட் 2700 tons per day. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 ஜூன் 2020. எந்த பீரியட்லன்னா கோவிட்-19 பீரியட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டில் மார்ச் 2030 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 31 மார்ச் 2030 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் பிளஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் எக்ஸ்டெண்டட் டில் விச் இயர்? எவ்வளோ வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2030 வரையும். டேட் என்னன்னா மார்ச் 31. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட். இந்த டே எப்போ அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 29, 2025. யாரு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த டேவானா யுனைடெட் நேஷன் யூஎன். ஃபர்ஸ்ட் எப்போ இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2010ல. இதோட பர்பஸ் என்னன்னா டு கம்மமரேட் விக்டிம்ஸ் ஆஃப் நியூக்ளியர் டெஸ்டிங். எய்ம் என்னன்னா டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆன் நியூக்ளியர் டெஸ்ட். இதுதான் வந்து இந்த இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்டோட எய்ம். இது ரிலேட்டடான குவிஸ் பார்ப்போம். த இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ்ட் இன் விச் இயர்? எந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2010ல அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 குவிஸ் பார்ப்போம். இந்த குவிஸ்க்கு மறக்காம வந்து நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் லான்ச் ஆன் விச் டேட்? எந்த டேட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கவுண்ட்ஸ். அதான் சிஸ்டம் ஆஃப் நேஷனல் அக்கவுண்ட்ஸ்னா முன்னாடி தான் சொன்னேன். எஸ்என்ஏ சாரி வாஸ் அடாப்டட் பை விச் கமிஷன்? எந்த கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.